சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அதனை தாக்கல் செய்ய தற்போது நயினார் நாகேந்திரன் மட்டுமே இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டோரின் முன்னிலையில் நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என்றும், தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அவர் பதவியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்கிய பிறகு பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரனை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்ய இருக்கின்றார்கள். அதிமுகவில் இருந்து வந்தவர் மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய பலருடன் நல்ல நட்பு கொண்டவர் நயினார் நாகேந்திரன் என்ற அடிப்படையில் பாஜக அதிமுக கூட்டணி மலர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே மாநில தலைவர் பொறுப்பு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டு நயினார் நாகேந்திரன் மாநில தலைமை பொறுப்புக்கு வர இருக்கின்றார். ஏற்கனவே பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட இருக்கின்றது. இதன் மூலமாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிப்படையான பேச்சுவார்த்தை ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. டெல்லி சென்று அதிமுக பொதுச் செயலாளர், உள்துறை அமைச்சரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கியிருந்தார்கள். மேலும் இன்று உள்துறை அமைச்சர் டெல்லி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அடுத்த கட்டமாக அதிமுகவுடனான பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தக்கூடிய வகையிலே இந்த மாநில தலைமை மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்க இருக்கின்றார். அவரை பொறுத்தவரை 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற அடிப்படையில் அமைச்சரவையில் எல்லாம் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவருடைய செல்வாக்கு உயர்ந்ததாக அதிமுகவில் இருந்தது. அதிலிருந்து விலகி வந்து பாஜகவில் இணைந்தார். நயினார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்தது முதலே அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டுவிடும், மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டு விடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் காத்திருந்த பிறகுதான் தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதன்படி 8 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார் என்பது ஒரு நம்பகமான உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக கிடைத்திருக்கின்றது. நயினார் நாகேந்திரனுக்காக விதிகளை தளர்த்துவதற்கு பாஜகவின் தேசிய தலைமை முன்வந்த பொழுதே நேற்று மாலையே நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவராக வருவார் என்றது ஒரு பக்கம் தெளிவாகி இருந்தது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை 10 ஆண்டுகள் மாநில தலைவராக இருக்க வேண்டும், 9 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் மாநில தலைமை பொறுப்புக்கு வர முடியும். அந்த பட்டியலை வைத்து பார்த்தோம் என்றால் ஒரு சிலர் மட்டும்தான் மாநில தலைவர் பொறுப்புக்கு போட்டியிடுவதற்கான தகுதி படைத்தவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அந்த விதிகளின்படி பின்தங்கி போய்விடுவார். 8 ஆண்டுகள் மட்டுமே கட்சியில் இருந்தவர் என்ற அடிப்படையில் மாநில தலைவர் பொறுப்புக்கு வேட்பு மனுவை வழங்க முடியாது. ஆனாலும் அந்த விருப்ப மனுவை அவர் வழங்குவதற்காக தேசிய தலைமை அமைப்பு பொதுச் செயலாளராக தேசிய அளவில் இருக்கக்கூடிய PL சந்தோஷுடைய வழிகாட்டுதல் படி பாஜகவின் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாற்றங்களை செய்வதற்கு முன் வந்தார்கள். விதிகள் தளர்த்தப்பட்டு நயினார் அனுமதிக்கப்பட்டார் அந்த மனுவை வழங்குவதற்கு. எனவே நயினார் நாகேந்திரனுக்காக விதிகளை தளர்த்திய பொழுதே போட்டியின்றி அவர் தேர்வானதான அந்த குறிப்பிட்ட அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று சொன்னார்கள். அதன்படி போட்டியாளர்கள் யாரும் இன்று விருப்ப மனு வழங்குவதற்கு முன்வரவில்லை. எனவேதான் நயினார் நாகேந்திரன் இந்த பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பொறுப்புக்கு வருவார் என்றும், அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகினாலும் அவருக்கான அடுத்தடுத்த பொறுப்புகள் தயாராக இருக்கின்றன. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவருடைய பங்களிப்பும் இருக்கும், தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றில் அண்ணாமலையினுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னிலைப்படுத்தி தான் தற்பொழுது இந்த மாநில தலைவர் பொறுப்பு என்பது பாஜகவில் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி நயினார் நாகேந்திரன் வரும் பொழுது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் சட்டப்பேரவையில் எல்லாம் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்திருக்கின்றார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
அதே போன்று பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக பல தருணங்களில் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்த பொழுதும் போதுமான அளவு எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேரவையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுதும் அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையே நயினா நாகேந்திரன் எடுத்து வந்திருக்கின்றார். எனவே அதுபோன்ற ஒரு நட்பு இருப்பதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு நயினா நாகேந்திரன் மூலமாக மேலும் ஒரு படி உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கிகளை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நயினா நாகேந்திரனுக்கான இந்த பதவி அளிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன்படி தென் தமிழகத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒரு பகுதியில் சற்று சரிவை சந்திக்க கூடும் என்று கணிக்கப்பட்டாலும் நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக வரும் பொழுது மீண்டும் அந்த வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நன்கு அறிமுகமானவர் நயினா நாகேந்திரன், அதிமுகவிலும் செல்வாக்காக இருந்தவர் என்ற அடிப்படையில் தென் தமிழகத்தில் அந்த வாக்குகள் சிதையாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவதற்கு நயினா நாகேந்திரன் ஒரு முக்கியமான துருப்புச் சீட்டாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற கணக்கீடுகளை முன்வைத்துதான் தற்பொழுது பாஜகவின் மாநில தலைமை இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.